வாங்க அன்பு மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக மே மாதத்திற்கான ராசி பலன்களை இங்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ யோகம் அடிக்க போதுங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள், அதுபோல் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ஏற்றத்தை பெறப்போகுது. மிதுனத்தை பொறுத்தவரை கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் குரு, தைரிய வீரஸ்தானத்தில் கேது, பஞ்சமி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில்ஸ்தானத்தில் செவ்வாய், சனி லாபஸ்தானத்தில் சூரியன், உங்கள் ராசியின் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரக நிலைகள் உள்ளன. இப்படி கிரக நிலைகள் உள்ள வேலையில் இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பொறுத்தவரை அதிகமான பண வரத்து அப்படிங்கிறது இருக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போது. இதுவரை இருந்த தடங்கல்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் விலகி ஏற்றம், முன்னேற்றம், நன்மை அப்படிங்கிறது நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதே வேளை உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதத்தை பொறுத்தவரை 24, 25 மே 24, 25 அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்படவில்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியின் அதிபதியான புதன் பகவான் காணப்படுறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களில் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இருக்குது. அதே போல் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் எல்லாமே இதுவரை இருந்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சதுனால இதற்கு மேலே உங்களுக்கு ஏற்றம், நன்மை, முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கல. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இனிமையான வார்த்தையை பேசி இனிதாக நடந்துக்கிற இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் லாபங்கள் அதிகமாகும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பொருளாதார நிலை மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்க. அதே வேளை உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை வழியில் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஏற்றம், முன்னேற்றம், நன்மைகள் எல்லாம் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த தடங்கல்கள்லாம் நீங்க போகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சில மந்திரங்களை சொல்லி புதன் பகவானை வணங்க. ஓம் பூதாய நமக, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி கிருஷ்ணனையும், அதே போல் ஓம் மாதவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி கிருஷ்ணன் மற்றும் புதன் பகவானை வணங்க. அவங்களோட அருளாசியால் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றங்கள் எல்லாம் சிறப்பாக கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா சொன்ன காரியத்தில் சொன்ன நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் தெய்வத்தின் அருளும் தெய்வீக காரியங்களில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா யாத்திரைகள், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் புனித யாத்திரைகள், அதாவது புனித ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்க போது இந்த கால நேரத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சிறப்பான நேரமாக உங்களுக்கு இருந்தாலும் அந்த சிறப்பான நேரத்தை சிறப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க. அதே போல் உங்களோட முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் முன்னோர்கள் வழிபாடு சார்ந்து ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தனால முன்னோர்கள் வழிபாடு இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள். இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கோபத்தை குறைச்சி கொள்வது ரொம்பவே அவசியமாக இருக்குது. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக, கொஞ்சம் இல்லைங்க ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணி காரணமாக பயணங்கள் அதிகமாக இருக்கலாம். இந்த பயணங்களால் சோர்வுகள் உண்டாகலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் இருக்கலாம். அதே போல் குடும்பத்தை விட்டு வெளியே தங்க வேண்டிய கால நேர சூழல் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வரலாம். அதற்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாகவும் அதற்கு தயாராக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு செய்யறதுக்கு தயக்கம் இல்லாமல் முதலீடு செய்யுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குறுகிய கால நேர முதலீடுகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை பெற்றுத்தரும். இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் வியாபாரம் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய வெற்றிகளை பெறப்போது. இருந்தாலும் நீங்கள் பெரிய வெற்றிகள் பெறப்போகிற காரணத்தால் நீங்கள் கணக்கு வழக்குகளில் சரியாகும். அதே போல் நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் இந்த கால நேரத்தில் கவனமாக செய்ய வேண்டியது ரொம்ப 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 அவசியமாக இருக்குது.
எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தையோட அருள் ஆசையோடு செய்யுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் ஒரு சில நேரங்களில் நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டியிருக்கும். உழைக்க வேண்டி இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைக்கிறப்போ உங்களோட பெயரும் புகழும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெயரும் புகழும் சிறப்பாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலைகளை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இந்த கவனமானது உங்களுக்கு பெரிய ஏற்றங்களை பெற்றுத்தரும். அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, ஆனால் வரும். அதே போல் இதுவரை இருந்த இழுபறியான சூழ்நிலையெல்லாம் நீங்கள் போது உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் வெற்றி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஐம் ஷௌம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி புதன் பகவானை வணங்க. புதன் பகவானின் அருளாசியால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் பெரிதாக கிடைக்க போகுது. அதே போல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது. அதே போல் உங்களோட தொண்டர்கள் நீங்கள் சொன்னதை சொன்னபடி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் மகிழ்ச்சி 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 அப்படிங்கிறது அதிகமாக வரப்போகுது. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு எதிர்பாராதவங்ககிட்ட கூட இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் எதையும் வந்து பற்றி ரொம்பவே சிந்திக்க வேண்டாம். நான் உங்கள் செயலில் ஈடுபடுங்க. செயலில் ஈடுபடுறது உங்களுக்கு மேலும் ஏற்றங்களை பெற்றுத்தரும். ஆனால் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த புதிய நண்பர்களின் மூலயமா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் ஏற்றங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்ய போகுது அப்படிங்கிறத இந்த காலநேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. அதே போல் நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு நிறைய நன்மை தரும் விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்குறப்ப இந்த கால நேரத்தில் நீங்கள் எதிரிகளை வீழ்த்த பல வியூகங்களை வகுப்பீங்க. அந்த வியூகங்கள் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் சார்ந்த வம்பு வழக்குகளில் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்லேருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள், அதே போல் பூர்வீக சொத்துக்கள்லேருந்து லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இந்த கால நேரத்திலே பொறுத்த வரைக்கும். இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலில் வந்து பெருமாளை வணங்குறப்ப என்னாங்கன்னா எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றிகளும் எதிர்பார்த்த காரியங்களில் காரிய சித்திகளும் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பெருமாளை நீங்கள் சாதாரணமாக வணங்காமல் ஓம் மாதவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வணங்க. அவரோட அருள் ஆசி முழுதாக கிடைத்த உங்களுக்கு வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. இதே வேலை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதுவரை உங்களுக்கான கிரக நிலைகள் அதே போல் வந்து பொது பலன்கள் பரிகாரங்கள் பார்த்தவெல்லாம் நம்ம அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை நாம் இங்கு பார்க்கலாம். முதலாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை மிருகசீரிசம் 3, 4 பாதம். இந்த வாத கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான கால நேரம்னு சொல்லலாம். அதே போல் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். பிள்ளைகளுக்கு அதிகமாக செலவு செய்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும். ஏன்னா அந்த செலவுகளை சார்ந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான பாதைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்க போது இந்த கால காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கடன் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கும் விதமாக அமையுது. அதாவது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்ற கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுக்கு வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. இது உங்களுக்கான 2வது நட்சத்திரம். இந்த மாதம் எதை செய்கிறதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு செயல்படுங்க. சிந்திச்சு செயல்படுறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க கருத்துக்களை இந்த காலகட்டத்தில் அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்காமல் அந்த கருத்துக்களில் இருக்க சாதக பாதங்களை அலசி ஆராய்ச்சி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படவில்லை. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை புனர்பூசம் 1, 2 பாதம்.
1, 2, 3 பாதத்தை பொறுத்த இந்த மாதம் எந்த காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுவீங்க. சிறப்பாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் திறமையோடு செயல்பட்டு அந்த காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலநேரத்தில் பண வரத்து அப்படிங்கிறது அதிகமாகும். தெய்வம் சார்ந்த நம்பிக்கை, ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாக இருக்கும். இந்த காலநேரத்தில் நீங்கள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து எதிர்கொள்ளலாம். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதோட இந்த காணொலியை முடிச்சுக்க. மீண்டும் வந்து உங்களை நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம்.